Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Rohit Roshan along with me. இப்போ நீங்க என்ன பார்க்க போனா simply supported beam அப்ப strength of material வந்து slope and deflection வந்துட்டா some of the questions பார்க்க போறோம். First question என்ன சொல்றாங்க? Simply supported lateral loader was found to be deflect more than a specified value. Which of the following measures will reduce deflection? ஸோ வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு, அது என்ன லோடுன்னு கூட கொடுக்கல, நம்ம வந்து பாயிண்ட் லோடுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ கன்சிடர் பண்ணிட்டு அது ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குன்றாங்க. எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை வந்தால் வந்து இன்ஜினியர் கிட்ட தான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இன்ஜினியர் கிட்ட அப்ரோச் பண்ணி எனக்கு குறைக்கணும், ரிஃப்ளெக்ஷன் குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டாவோட ஃபார்முலா வந்து வச்சு தான் நம்ம தீர்வு போட முடியும். WL3/3A இது வந்து ஒரு கேண்டிலிவர் பீமுக்கு நம்ம எடுத்துக்கிறது. ஆனால் அவங்க கொடுத்தது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னால வந்து என்ன அப்படின்னா கேண்டிலிவர் பீம் பாயிண்ட் லோடுக்கு இந்த ஃபார்முலா. அதே வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேண்டிலிவர் பீம் வந்து 5WL/4/384A இது வந்து யூடிஎல்லாக இருந்தா. இதே வந்து நமக்கு இது பார்த்தீங்கன்னா WL3/48A இது வந்து ஒரு பாயிண்ட் லோடு. ஸோ பாயிண்ட் லோடுக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் போட்டிருக்கோம், இதுக்கும் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு வந்து போட்டிருக்கோம். இது வந்து கேண்டிலிவர் பீமு. கேண்டிலிவர் பீமுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஸ்மால் WL/4/8A. ஸோ நாலுக்குமே வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம், கேண்டிலிவர் பீமும் சிம்பிளி சப்போர்ட் பீம் போட்டிருக்கோம். ஆனால் சிம்பிளி சப்போர்ட் பீம் தான் கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு ஃபார்ம் மட்டும் இது பண்ணுவோம். ஸோ நம்ம இன்க்ரீசிங் த ஸ்பேன் ஃபஸ்ட்டு பி ஆப்ஷன் எடுப்போம். இன்க்ரீசிங் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்க்ரீசிங் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகப்படுத்தா லோடு வந்து குறையும், டிஃப்ளெக்ஷன் வந்து குறையும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு இருக்காங்க. இது ஏத்தனா அது குறையும், பிகாஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். செலக்ட் a different material having lesser E போட்டனா இது அதிகமாகும், ஸோ வரவே வராது. lesser E போட்டனா வரவே வராது. ஸோ அது வந்து lesser E போட்டால் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் வராது. இன்க்ரீசிங் த ஸ்பேன் எல்லாம் வந்து அதிகப்படுத்தினாலும் 3 மடங்கு அதிகமாகும், அது ரொம்ப ஆபத்தானது. எல்லாம் அதிகப்படுத்துன்னு சொன்னா நம்ம வந்து கோடி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேட்ரல் லோடு அதிகப்படுத்தினாலும் அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏ இஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை அதிகப்படுத்தினா நமக்கு என்ன ஆகும்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகப்படுத்தினா நமக்கு என்ன ஆகும்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகப்படுத்தினா நமக்கு டிஃப்ளெக்ஷன் கம்மியாகும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது பேசிக்கலி ஒரே ஃபார்முலா தான், ஒரு ஃபார்முலாவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மொத்த புரிதலையும் கொண்டு வராங்க. இந்த ஒரு ஃபார்முலா டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு மொத்த புரிதல் கொண்டு சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நம்ம இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம எப்படி ஒரு பீமை வந்து டிசைன் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து எங்கள் பீம் வந்து டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம வந்து இனர்ஷியாவை வந்து குறைக்கலாம், இனர்ஷியாவை அதிகப்படுத்தலாம். அடுத்தது யங்ஸ் மாடல்ஸ் வந்து அதிகப்படுத்தலாம். யங்ஸ் மாடல்ஸ் அதிகப்படுத்தினா டிஃப்ளெக்ஷன் குறையும். அடுத்தது ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணா நல்லாவே இருக்கு. ஸ்பேனை டிக்ரீஸ் பண்ணணும், மேலே டைரக்ட்லி டிக்ரீஸ் பண்ணணும். ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணா குறையும். அடுத்தது லோட டிக்ரீஸ் பண்ணணும். அவ்வளவுதான் தீர்ப்பு. ஸோ ஒரு இன்ஜினியரிங் புரிதல்னா ஒரு ஃபார்முலா புரிஞ்சாலும் இன்ஜினியரிங் சூப்பரா புரிஞ்சதா இருக்கும். அடுத்தது the flexibility என்ன சொல்றாங்க? The flexibility at the cantilever beam assumed to be constant over the length of the beam as shown in the figure. If a load P and bending moment PL/2 are applied at the free end of the beam, then the value of slope at the free end. கொடுத்திருக்காங்க சூப்பரான क्वेश्चन. இப்போ வந்து ஸ்லோப் கேக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க? the value of ஸ்லோப் வந்து இப்போ சூப்பர் பொசிஷன் மெத்தட்ல நம்ம இது சால்வ் பண்ணலாம். ரெண்டு லோட் ஆக்ட் ஆகுது, ரெண்டுமே ஃப்ரீ எண்ட்ல தான் ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு லோட் மட்டும் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஒரு லோட் மட்டும் ஆக்ட் ஆகுதுன்னா அதோட ஸ்லோப் என்ன பாத்தீங்கன்னா கேண்டிலிவர் பீமுக்கு வந்து PL/EA அப்படி சொல்லுவாங்க. PL/EA அப்படின்னுவாங்க. இதுதான் வந்து ஸ்லோப். அதுக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா இது அதே வந்து இதோட ஸ்லோப் PL/2க்கு அந்த மூமெண்டோட இது வந்து ML/EA. ஆனா m நான் தெரியும், m வந்து கொடுத்துருக்காங்க, PL/2 கொடுத்துருக்காங்க, m வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து PL²/2EA அப்படின்றது தான் வந்து இதோட ஸ்லோப். இது ML/EA இருக்குது. ஸோ சப்ஸ்டிட் பண்றோம், m சப்ஸ்டிட் பண்றோம். m சப்ஸ்டிட்னா இது ஒரு PL²/2EA வரும். ஸோ PL²/2EA வரும். ரெண்டு PL²/2EA கூட்டினா அரையும் கூட்டினா 1 வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக PL²/2EA வந்துடும். இது ஒரு அரை, இது ஒரு அரை, ரெண்டு பீ கூட்டினா வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஞாபகம். இப்போ என்னன்னா
இது கேன்டிலர் பீமுக்கு வந்து நம்ம லோடு இது பண்ணும்போது கேன்டிலர் பீமுக்கு வந்து தீட்டாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டீக்கு பதிலாக ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ போடுவோம் WL2/2EA வரும். தீட்டா வந்து இது கேன்டிலர் பீமுக்கு பாயிண்ட் லோடு. இதே வந்து டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா WL3/3A வரும். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா மேலே 2 இருந்தால் கீழேயும் 2 வரும், மேலே 3 இருந்தால் கீழேயும் 3 வரும். அப்படி நம்ம மறந்தா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கேன்டிலர் பீம் வந்து UDL அப்படின்னு பார்க்கும்போது கேன்டிலர் பீம் UDL பார்க்கும்போது ஸ்மால் w L3/6EA வரும். இங்கே ஸ்மால் w ரேட் ஆஃப் லோடிங், இந்த யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர், கேபிட்டல் W வந்து லோடு நியூட்டன். ஸோ இங்கே டெல்டா பார்த்தீங்கன்னா ஸ்மால் w L/4/8EA. இதில் இன்ஃபரன்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? இங்கே 3 தான் 6 ஆகுது, இங்கே 4 தான் 8 ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க? A cantilever beam of length L with uniform cross section and flexural rigidity EI is loaded uniformly by a vertical load W per unit length. The maximum vertical deflection of beam is given by. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ 4 இது போட்டிருக்கோம். டிஃப்ளெக்ஷன் வந்து L/4/8. ஏன் L/4/8னா யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன், அதுக்கப்புறம் லோடட் யூனிஃபார்ம்லி அப்படின்றது. இந்த யூனிஃபார்ம் தான் வந்து நமக்கு ஏ என்ற ஆப்ஷனை குறிக்குது. ஸோ இந்த 4 விஷயம் மட்டும் தொகுத்து வாங்க. இப்போ இந்த மாதிரி இது பேசிக் லெவல் கொஸ்டின், அதாவது இதுவாச்சும் திங்கிங் லெவல் கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட், இதுல இருந்து லோயர் லெவல் கொஸ்டின். அதாவது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாலே ஃபார்முலா எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்ச லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் சூப்பர் பொசிஷன் மெத்தட் கொண்டு வரும். இந்த லோடு தனியாக ஆக்ட் ஆகுது, இந்த எம் தனியாக ஆக்ட் ஆகுது. ஸோ லோடு ஆக்ட் ஆகும்போது PL2/2A, ML ஆக்ட் ஆகும்போது ML/E. ஸோ ரெண்டுக்கு சூப்பர் இம்போசிஷன் பண்ணி ரெண்டுக்கு கூட்டினா 2 அரையும் கூட்டினா 1ன்னு சொல்கிறோம். இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை யூ ஹேவ் டு அப்ளை இன் யுவர் மைண்ட். வெறும் ஃபார்முலா தான் இருக்குது. ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எல்லாம் கம்மிப்படுத்துங்க, W கம்மிப்படுத்துங்க, E அதிகப்படுத்துங்க, I அதிகப்படுத்துங்க. ஸோ 3 விதமான கொஸ்டினை வந்து நம்ம பார்த்துருக்கோம். 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த முக்கியமான கொஸ்டினை கற்றுக் கொடுத்த ரோஷனுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.